இன்றைக்கி வந்து பிரண்டை தொக்கு செய்கிறத பார்க்கலாங்க. கொழுந்து பிரண்டை வந்து அவ்வளோவா உரிக்க முடியாது. இது வந்து முத்தின பிரண்டை கொஞ்சம் கீழே இருக்குது, அதை நல்லா உரிச்சிக்கலாம். பிரண்டை உரிக்கும்போது விளக்கெண்ணெயை நல்லா ஏதாவது ஒரு எண்ணெயை நல்லா கையில் தேய்ச்சிட்டு அப்புறம் பிரண்டையை க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப அதிகப்படியான பிரண்டையை க்ளீன் பண்ணிங்கன்னா கை தோலெல்லாம் வந்து லேசாயிருங்க, உறிஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த பிரண்டையை வந்து எங்கே பறிச்சேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மாங்க வீட்டில். அந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து இப்போது எந்த இடம்னு காட்டுறேன். அது வந்து சாணி கேஸ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் கேஸ் அடுப்புக்கு வந்து சாணியை கரைச்சி விட்டு கேஸ் எடுப்பாங்க. அந்த தொட்டி தானுங்க இது. நல்லா குச்சி கோல்லாம் போட்டு கல்லெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க, ஏதாவது பூச்சி புழு வந்துடும்னு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் தான் வந்து சாணியை கரைச்சி விடுவாங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த சாணி வந்து போகும். அந்த சாணி நல்லா கட்டி இல்லாமல் கரைக்கணுங்கிறதுக்காக வேண்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறுக்காக வைக்கிறதுக்கு ஒரு பகலை வச்சுருப்பாங்க, ஒரு ஹோல்ஸு. பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் நீளமாக இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு பலகை வச்சு அடைச்சிருவாங்க. சாணியை பொருள் இல்லாமல் கரைச்சி விடணும். அப்புறம் தான் அந்த பலகை எடுத்தோடனே அந்த சாணி வந்து இந்த ரவுண்டு சிமெண்ட் ட்ரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்டோர் ஆயிரும். இது வந்து கேட்டு வாளுங்க. இந்த ஓஸ் வழியாக தான் வீட்டுக்குள்ளே வந்து இந்த கேஸ் கொண்டு போவாங்க, கனெக்ட் பண்ணிடுவாங்க கேஸ் அடுப்பில். இதை வந்து தேவைன்னா இங்கே வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். சாணி வந்து நல்லா கரைக்கணுங்க. இது வந்து எங்கள் கேஸ் கிடையாது, எங்கள் பெரியப்பா பெரியம்மா வீட்டில் இருந்த கேஸு. இது வந்து தொட்டி. இந்த தொட்டி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கழிவு இந்த சாணியை கரைச்சி விட்டால் அந்த கேஸ் போனது அந்த கழிவு இருக்கும் இல்லைங்களா, அந்த கழிவெல்லாம் வந்து இந்த தொட்டியில் ஸ்டோர் ஆகிக்கும். அதாவது அந்த சாணி வந்து வேஸ்ட் ஆகாது. அதையும் வந்து மரத்துக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். கேட் வால் இன்ன வரைக்கும் நல்லா வேலை செய்யுதுங்க. இந்த கேட் வால்லாம் மழைக்கும் நனைஞ்சி வெயிலுக்கும் காஞ்சிட்டு கிடக்குது, ஆனாலும் துருவெல்லாம் ஏறலிங்க. அப்போ போட்ட கேட் வால்லாம் அப்படி. இப்போ வந்து இந்த சாணியோட கழிவெல்லாம் கலெக்ட் ஆகிறதா இந்த தொட்டி. பார்த்திங்கன்னா இதில் தான் அந்த பிரண்டை வந்து நிறைய முளைச்சிருந்தது. இதில் இருந்தாங்க அந்த பிரண்டையை கலெக்ட் பண்ணேன். இந்த தொட்டி நிறைஞ்சிதுன்னா இந்த சாணி வந்து இந்த இது வழியாக, இந்த ஹோல்ஸ் வழியாக கீழே வந்து மறுபடியும் விழுகுங்க. அதை வந்து நம்ம மரத்துக்கு செடிகளுக்கு மறுபடியும் உரமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்ஸ் தாங்க அடைச்சி வைக்கிறது சாணியை. இது கரைக்கிற தொட்டி. இது வந்து பெரியம்மா வீடு அங்கே இருக்கிறது. நம்ம பேசிகிட்டே பிரண்டையை க்ளீன் பண்ணிட்டேன். அப்படியே வேணாலும் போட்டு வணக்கலாமுங்க. அப்படியே போட்டு வணங்கினா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ கேஸ் தட்டுப்பாடு டைமில் நம்ம கொஞ்சம் பொடியாகவே நறுக்கி போட்டுடலாமுங்க. அப்போ தான் வேகும். அதுக்காக தான் ஆயில் தான் இப்போ வந்து இதை வந்து வறுக்க போகிறோம். இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு பூண்டு கொஞ்சம் உரிச்சிக்கலாமுங்க கூடவே. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வைக்கல. பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கிங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சு அதில் நல்லெண்ணெய் தான் விடணுமுங்க. நல்லெண்ணெயில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, நீங்கள் போடுற பிரண்டைக்கு தகுந்த மாதிரி வந்து கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. நான் வந்து ஒரு 1½ ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ பிரண்டையை போட்டு நல்லா ஓட்டி விட்டுடலாங்க. அது வேகும்போதே நான் பூண்டு கொஞ்சம் துடைச்சிக்கிறேன். தோட்டத்தில் வேலை இருந்ததுனால என்னால் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வைக்க முடியல. இப்போ தான் உரிக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் அளவாக தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சேர்த்தியே போடுறதுனா போட்டுக்குங்க. இதையும் வந்து அந்த பிரண்டைக்குள்ளே போட்டு வணக்கலாங்க. இந்த பூண்டு வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் இன்னுமே கூட சேர்த்தி போடுறேன்னா போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாமுங்க. இதையும் போட்டு நல்லா வறுத்துட்டுக்கலாமுங்க. எண்ணெயிலேயே தான் வதக்கணும். இப்போ புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்க சைஸ் நான் போட்டிருக்கிறேன். நான் எடுத்துருக்கிற பிரண்டை வந்து அவ்வளோதான், அதனால் நான் அந்தளவு போட்டிருக்கிறேன். சட்னி அரைக்கிறனா தேங்காய் எல்லாம் சேர்த்திக்கலாமுங்க. நாம் வந்து தொக்கா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால தேங்காய் பூ போடலை. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு வடைச்சட்டியில் வந்து கடுகு, ஊறுகாய்க்கு இப்படி தாளிக்கிற அந்த மாதிரி கடுகு, கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் வந்து வெறும் வடைச்சட்டியில் போட்டு தான் நான் வணக்கிறேங்க. இது ரெண்டையுமே. அந்த பிரண்டை பொரிச்ச இடம் வந்து அந்த சாணிக்குழியை எங்கள் பெரியம்மா அக்கா வந்து தீவாரக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து சாணி கேஸுன்னு சொல்ல தெரியுது இல்லையோ, அப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு அந்த இடத்துக்கு போனேன், அவங்க 2 பேர்த்து ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் இப்போ அவங்க 2 பேரும் இல்லை. இப்போ கடுகும் வெந்தயம் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இதே வடைச்சட்டியில் வந்து ஒரு 1½ ஸ்பூன் மல்லி போட்டிருக்கிறேன் நான். அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம். நீங்கள் எடுக்கிற பிரண்டைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மல்லி சீரகம் போட்டுக்குங்க. கருவேப்பிலை வந்து நிறையாவே போட்டுக்கலாமுங்க, அதுக்கு அளவு கிடையாது. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாமுங்க. நல்லா வறுபட்டதையுமே அதையும் எடுத்து வந்து இந்த கடுகு வெந்தயம் இருந்து இல்லையா, அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளேயே போட்டுடலாம்.
இப்போ அதே வடைச்சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு, இதுக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கட்டி பெருங்காயம் நான் வந்து போட்டிருக்கிறேனுங்க. கட்டி பெருங்காயம், அது கூட வந்து ஒரு 4 வரமிளகா. எங்கள் வீட்டில் காரம் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் காரத்துக்கு 4 வரமிளகா தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் மிளகா தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் வந்து தூள் அதிகமாக இதுலேயும் சேர்த்த மாட்டேன். மிளகாயை வறுத்து போட்டுக்கலான்ட்டு வறுக்கிறேங்க. இப்போ இந்த பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நல்லா வறுவட்டுருச்சு பாருங்கள், பொரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப போட்டிங்கன்னா கசப்படிக்குங்க, அளவாக போட்டுக்குங்க கட்டி பெருங்காயத்தை. இப்போ வரமிளகாயும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாமுங்க. நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை, துதி துதியாக அரைச்சா போதுங்க. சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சுக்கலாம். இப்போது இந்த பிரண்டைக்குள்ளே வந்து கொஞ்சமாக உப்பும் நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடரையும் போட்டு சும்மா லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி விட்டு லைட்டாக ஹீட் பண்ணி, லைட்டாக அந்த சூடாகிற அளவுக்கு வறுத்து விட்டுட்டு அதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்தி அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து தாளிச்சிக்கலாங்க. இதில் நீங்கள் கடுகு, கடலப்பருப்பெல்லாம் போடுறதுனா போட்டுக்கலாங்க. நான் வந்து அதெல்லாம் போடலை. ஏன்னா கருவேப்பிலை, கடலப்பருப்பு எல்லாமே நாம் போட்டு அரைச்சிட்டதுனால இப்படியே போட்டு வணக்குறேங்க. நல்லா வணக்கி விட்டு பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டு எடுத்தால் நம்மளோட பிரண்டை தொக்கு வந்து ரெடிங்க. கொஞ்சம் உப்பு பத்தல, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். இது வந்து நம்ம சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. மூட்டு வலி இருக்கிறவங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லா கேட்குங்க. எனக்கு வந்து கால் வலி, மூட்டு வலின்னு கிடையாது, கால் வலி இருந்துச்சு. இதை வந்து ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை தோசை இட்லிக்கும் வச்சு சாப்பிட்லாமுங்க. நீங்களும் இதே மாதிரி பிரண்டை தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிரண்டை சட்னியாகவும் செய்யலாங்க. அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக கால் வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. இன்னொன்று சொல்கிறேன் லாஸ்ட்டாக, பிரண்டை உரிக்கும்போது ரொம்ப கவனமாக தான் உரிக்கணுங்க. என் கையை பார்த்தீங்களா, இது வந்து நான் இதுக்கு முன்னாடி சட்னிக்காக உரித்தது. ஆயில் போட்டு உரிச்சே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. மருதாணி இருந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து விட்டு வந்துடும். தோல் ரொம்ப லேசாயிருங்க அந்த இடமெல்லாம். அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.